அரம்பம்பம் ஆரம்பம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் அத்தனையும் கூட்டு வச்சு குழம்பு வச்சு அப்பளம் வடை பாயாசத்தோட தேர்தல் களத்துல திருவாளர் வாக்காளர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க. போன இடத்துல வந்த இடத்துல நல்லது கெட்டது நாலா அதிசயம் நடந்தது என்னன்னு சுவாரஸ்யமான சங்கதி எல்லாம் சுவையா எடுத்து சொல்ல துள்ளலா தூக்கலா வந்திருக்கு நம்ம கிச்சன் கேபினெட். பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எப்பொழுதும் நான் கொண்டுள்ள கொள்கையாகும். ஆனால் பூரண மதுவிலக்கை ஒரே கையெழுத்தில் கொண்டு வருவது என்பது இயலாது. இது படிப்படியாகத்தான் கொண்டு வர முடியும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும், கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம். படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் படி கிடையாது. படி இருந்தால் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்க முடியும். நாங்கள் படிப்படியாக நிறைவேற்ற கூறும் என்று சொல்ல தயாராக இல்லை. மதுவிலக்கை மீண்டும் கொண்டு வருவோம். கலைஞருக்கு எதிரி யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு எதிரி யாரு? கலைஞர். 2 பேருக்கு எதிரி யாரு? விஜயகாந்த். 2 பேருக்கு யார் எதிரின்ற விஜயகாந்த். முக ஸ்டாலினுக்கு எதிரி அவருக்கு அவரே தான். அவருடைய எண்ணங்களும் அவருடைய இதுதான் அவருக்கு அவரே எதிரி.